ஹாய், வணக்கம். கேபிக்கிலேருந்து மோகன் பேசுகிறேன். பஸ்ஸில் பயணம் பண்ணும்போதும் வெளியே பயணம் பண்ணும்போதும் பொதுவாக ஆண்கள் பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக பயணம் பண்ணுங்க. ஃபோன் பேசிக்கிட்டே ரோடை கிராஸ் பண்ணாதீங்க. இன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, ஒரு காலேஜ் பொண்ணு ஃபோன் பேசிக்கிட்டே ரோடை கிராஸ் பண்ணுது. முன்னாடி போன பொண்ணு திருப்பி பின்னாடி வருது. டூ வீலர்காரங்க வந்து இடிச்சிட்டாங்க. டூ வீலர் மேல எந்த ப்ராப்ளம் இல்லைங்க. அந்த பொண்ணு முன்னாடி சிக்னல் போட்டு ஓடுது. ஒரு சிக்னல்ல நிக்கும் போது கூட போன் பேசிட்டு நிக்கணுமாங்க? உங்க உயிருக்கு மட்டும் இல்ல, மற்றவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாம போகுது. அந்த பையன் கீழே விழுந்து பின்னாடி வந்த ஒரு குழந்தை வச்சிட்டு இருந்த ஒருத்தவங்க அவங்க மேல இடிச்சு. பொதுவா சொல்றேன், பெண்கள் ரொம்ப சேஃப்டியா போங்க. எங்களை மாதிரி ஆட்களை ஒழுங்கா வண்டி ஓட்ட விடுங்க. தயவு செஞ்சு வண்டி ஓட்ட விடுங்க. ஏன்னா ஒரு சில பெண்கள் பண்ற அக்கப்போருங்களை தாங்க முடியல. பஸ்ல போன் பேசிக்கிட்டே ஏறி இன்னைக்கு ஒரு கண்டக்டர் சில்லறை வாங்கிட்டேன் வாங்கலன்னு அந்த அம்மா சொல்றாங்க. கண்டக்டர் கொடுத்துட்டேங்கிறாரு. இவங்க போன் பேசிக்கிட்டே இருக்கிறனால செக் பண்ணி பார்த்தா வாங்கிட்டாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் போனை அவாய்ட் பண்ணுங்க. போன் முக்கியம்தான், பெண்களுக்கு போன் முக்கியம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் பாதுகாப்பாக செல்லுங்கள். உங்களுக்கும் பாதுகாப்பு வேணும், எங்களுக்கும் பாதுகாப்பு வேணும். தயவு செஞ்சு, ஏன்னா எங்களை போட்டு மொத்துன்னு மொத்துறாங்க. நாங்க எந்த தப்பு செஞ்சாலும் இதுக்குன்னு ஒரு 4 பேர் பஸ் ஸ்டாண்டுலயோ பஸ்லயோ சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க என்ன நடக்குன்னே தெரியாம கொஸ்டின் ரைஸ் பண்ணி அங்க வர அந்த ரோட்ல போற பயணம் பண்ற ஒரு சில பசங்க, அதாவது நான் எல்லா பசங்களையும் குறை சொல்ல, பசங்களும் தப்பு பண்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த வெள்ளக்கோடுக்குள்ள போறான் பாத்தீங்களா, அவன் தான் அதிகம் அடி வாங்குறான். ஒரு பழமொழியை சொல்லுவாங்கல்ல, மாடு பிடிக்க போன இடத்துல வேடிக்கை பார்க்க வந்து குத்து வாங்கிட்டு வருவான். அதே மாதிரிதான் நாங்களும். இதை பார்த்து செய்யுங்க தாய்மார்களே. வணக்கம்.